கோடை காலத்தில் பொதுமக்களின் தாகத்தை தணிக்கும் வகையில் நீர்மோர் பந்தலை ரிஷிவந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏ திறந்து வைத்து நீர்மோர் வழங்கினார். தமிழகம் முழுவதும் சுட்டெரிக்கும் வெயிலால் பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். பல்வேறு மாவட்டங்களில் 100 டிகிரி செல்சியஸ் தாண்டி வெப்பநிலை அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். மேலும் இந்த கோடைகால வெப்பத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையிலும் அவர்களின் தாகத்தை தணிக்கும் வகையில் திமுகவினர் நீர்மோர் பந்தலை பல்வேறு இடங்களில் அமைத்து தினசரி வழங்கிட வேண்டுமென்று திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டம் மூங்கில்துறைப்பட்டு பேருந்து நிலையம் அருகில் சங்கராபுரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஊராட்சி மன்ற தலைவர் பரமசிவம் மற்றும் வடக்கு ஒன்றிய தொண்டர் அணி அமைப்பாளர் ரங்கநாதன் ஏற்பாட்டில் ஒன்றிய செயலாளர் அசோக் குமார் முன்னிலையில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் ரிஷிவந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கோடை காலத்தில் பொதுமக்களின் தாகத்தை தணிக்கும் வகையில் அங்கு அமைக்கப்பட்டிருந்த நீர்மோர் பந்தலை தனது திருகரங்களால் ரிப்பன் வெட்டி அங்கு கூடியிருந்த பொது மக்களுக்கு இளநீர், வெள்ளரி, நொங்கு, கம்மங்கூழ், கரும்புச்சாறு, தர்பூசணி, நீர்மோர் உள்ளிட்ட தாகம் தணிக்கும் வகையில் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து திமுகவினரும் பேருந்தில் பயணம் செய்த பயணிகளுக்கும் சுட்டெரிக்கும் வெயிலில் தாகத்தை தணிக்க வகையில் ஓடி ஓடி சென்று நீர்மோரை வழங்கி மக்களின் தாகத்தை தணித்தனர். இதில் மாவட்ட ஒன்றிய திமுக நிர்வாகிகள், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் வி. ஜெயசங்கர்.